pressure washer. இது வந்து கார் வாஷர்னு சொல்லலாம், ஹை பிரஷர் வாஷர்னு சொல்லலாம். நீங்க பைக்ல ஆரம்பிச்சு பெரிய ஜேசிபி வரை க்ளீன் பண்ணிக்கலாம். சிஎஸ்ஓ கம்பெனி நீங்க பயப்படாம வாங்கி யூஸ் பண்ணலாம். உள்ள இருக்குது காப்பர் மோட்டர் தான். ஷிப்பிங்கோட. ஆமா, ஃப்ரீ ஷிப்பிங். ட்ரிபிள்னா போஸ் அட்ஜஸ்ட்மென்ட்டா வந்துரும். ஓ, 20 அடி வரைக்கும் இல்ல ஹைட் போகும். ஓ, இவ்வளவு தூரம் போமா சார்? பில்டிங் ஹைட் போகுது. எவ்வளவு லாங் ஷாட்லாம் அடிக்கலாம் சார். இங்க இருந்து கூட நீங்க அடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஃபாக் மாதிரி வந்து இந்த கரை டஸ்ட் சேர் சகதி எல்லா டஸ்டும் நீங்க கை வச்சு எதையுமே கழுவ தேவை. உள்ள இருந்து பாருங்க குப்பை எவ்வளவு வருது. டஸ்ட் ஒண்ணு கூட இருக்காது. இண்டக்ஷன் மோட்டர் சார். உங்களுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் தேவையில்ல. இதை விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். குழந்தைங்க எடுக்க கூடாது ஒரு லாக் இருக்கு. கொஞ்சம் நீங்க அடிக்க முடியாது. 2 பக்கெட் தான் காரையை வாஷ் பண்ணி போடுற சர்வீஸ் ஸ்டேஷன் கொண்டு போய் நீங்க விடுறா 600 ரூபாய் பே பண்ணுவோம். உங்களுக்கு கொண்டு போய் விடுறப்போ ஒரு பெட்ரோல், திருப்பி நீங்க எடுத்து விடுறப்போ பெட்ரோல் சார். இது வீட்ல இருந்தா இது எல்லாமே மிச்சம். உங்களுக்கு டோட்டலா ஒரு 1000 ரூபாய் ஒரு டைமுக்கு மிச்சம் சார். நீங்க கார் வாஷ் பண்ற டைம்ல அந்த மிஷின் வாங்கிக்கலாம் சார். மிஷின் உங்களுக்கு சொந்தமாயிரும். எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பார்க்கிங் இருக்கு, பெருசா இருக்கு. சில பேர் கழுவ முடியாது. இத கூட நீங்க வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அழகா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். காம்பவுண்ட் க்ளீன் பண்றது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணி. அந்த கார்னர்ல ஏதாவது இருந்தனால அது மாதிரி கேட் இருக்கு இல்லீங்களா, கேட்ட கூட நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். இவ்வளவு வர்க் பண்ற ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்ன வரும்? So, வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் தான் நம்ம சேனலை பார்த்தா இதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்து வந்திருக்கோம். அதுல இன்னைக்கு நான் பார்த்தோம்னு வச்சுங்களேன், எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா பைக், கார் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ எல்லாருமே வாட்டர் வாஷ்க்கு வந்து வெளியே ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து சின்ன கம்மி பட்ஜெட்ல ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு உங்களால பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த ஒரு வீடியோ. அதை பத்தி பேசுறது சார் வந்திருக்காரு. சார் வணக்கம். சார் வணக்கம். சொல்லுங்க சார். பேர் வந்து வாசுதேவன் சார். நான் வந்து சுரபி என்டர்பிரைஸ் கம்பெனியோட சிஇஓவா இருக்கேன். இந்த மாதிரி இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுல்லா கட் பண்ணி ஒரு பாக்ஸ் வந்து ஓபன் பண்ணிடுறோம். ஓபன் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்டென்ஷன் ராட் ஒன்று வரும் சார். பேர் குயிக் கனெக்டர், இன்லெட் ஃபில்டர். இதுல வந்து சின்ன கம்பி இது மாதிரி ஒன்று வரும். கன்னு கிளீன் பண்றது. சால்ட் வாட்டர் அதிகமா யூஸ் பண்ணி 6 months 1 year ஒரு தடவை கிளீன் பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க எங்க போய் ஆனாலும் சரி, சேலஞ்சரா சொல்றேன், 7 மீட்டருக்கு மேல கொடுக்க மாட்டாங்க சார். நான் கொடுக்கிறது 9 மீட்டர் கொடுக்குறேன். ஹைட்ராலிக் ஹோஸ். ஆமா சார், 9 மீட்டர். அது மாதிரி வந்து பார்த்தா அந்த வாட்டர் ஹோஸ் இருக்கு இல்லீங்களா, இது வந்து பார்த்தா 2 மீட்டர் பக்கமா கொடுக்குறேன் சார். 1.5 2 மீட்டர் வரைக்கும் கொடுக்குறோம். இது நல்லா பெருசா இருக்கு. நல்லா பெருசா இருக்கு பக்கெட்ல போடுறதுக்கு. ஆமா, நூல் ஹோஸ் உங்களுக்கு ஒண்ணாக சார். அதுக்கு அப்புறம் இந்த மோட்டர் சார், இதெல்லாம் நம்ம டெமோ காட்ட போறோம். நம்ம கம்பெனியோட சுரபி ஹை பிரஷர் வாஷர் மோட்டர் ப்ராடக்ட். ஆமா சார், இது நம்ம பிராண்ட் தான். நம்ம பிராண்ட் தான் சார். உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சோப் உங்களுக்கு இந்த மாதிரி வாட்டர் கட் பண்ற கன் இந்த அவுட்லெட் ஃபில்டர் சார். தண்ணிக்குள்ள போடுற ஃபுட்பால்னு சொல்றது. இத போட்டுட்டீங்க அப்படினா நம்ம பக்கெட்ல போடுற எல்லாமே க்ளீன் பண்ணி இதுல எடுத்து கொடுத்துருவோம். இது வந்து தனியா வந்துரும் உங்களுக்கு. இந்த ஹோஸ் இருக்கு இல்லீங்களா, அது பார்த்தா நம்ம 9 மீட்டர் சொன்னோம் இல்லீங்களா, அந்த ஹோஸ் வந்துரும். இந்த ஹோஸோட பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கணும் சார். உங்களுக்கு இந்த டாப்ல இருக்க பொசிஷனை இப்படி வச்சு ரொட்டேட் பண்ணி லாக் பண்ணிட்டா போதும் சார். உங்களுக்கு அது வந்து ராங் த்ரெட் போடாம இப்படி வச்சு ஸ்ட்ரைட்டா போடணும். கரெக்ட்டா போடணும். ஓகேங்களா, கரெக்ட்டா போட்டுட்டீங்க அப்படினா உள்ள போய் லாக் ஆயிக்கும் உங்களுக்கு. சூப்பர்ங்க. சோ அதே மாதிரி இந்த ஆப்போசிட் சைடுல வந்து கீழ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்கு பாத்தீங்களா. இந்த இன்லெட் ஃபில்டர் இருக்கு இல்லீங்களா, இந்த இன்லெட் ஃபில்டர் அதுல எப்படி இப்ப நம்ம வந்து ராங் த்ரெட் போடாம பண்ணனும் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இதுலயும் வந்து உங்களுக்கு ராங் த்ரெட் போடாம அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சு போட்டீங்கன்னா உள்ள போய் லாக் ஆயிக்கும் சார். ஆயிக்கும். கொஞ்சம் ஸ்மூத்தா போனா கரெக்ட்டான த்ரெட். ஆமா சார், கரெக்ட்டா போகுது அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். உங்களுக்கு அத வந்து நல்லா ஃபுல்லாவே டைட் வச்சுக்கலாம். ஏர் லீக்கிங் இல்லாம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் இந்த இல்லங்க சார், இத வந்து நம்ம கலட்டிட்டு இந்த குயிக் கனெக்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வந்து நிறைய பேருக்கு இந்த இடத்துல டவுட் வரும். அது எப்படிங்கிறது நான் இதுலயே காட்டிடுறேன் உங்களுக்கு. சூப்பர்ங்க. இதுல மெயினா வந்து இத வந்து எப்பவுமே இந்த லிவரை பின்னாடி இழுத்துட்டு வச்சு பின்னாடி இப்படி தள்ளினீங்கன்னா லாக் ஆயிரும். அவ்வளவுதான். அதுக்கு அப்புறம் ஃபுட்பால் வந்து இதுல ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு இத அப்படியே நீங்க எடுத்துட்டு போய் தண்ணிக்குள்ள போட்டுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. முடிஞ்சது. ஆமா, தண்ணிக்குள்ள போட்டுனா தண்ணி லோட் ஆயிடுச்சுனா உள்ள போயிடுச்சுனா சூப்பரா அடிக்கிறது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். கடைசியா கன் வந்து பார்த்தனா வந்து போட்டுக்கலாம். இந்த சைடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி ராங் த்ரெட் போடாம நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லா ஃபிட் பண்ணிட்டு சார் இந்த சுவிட்ச் இருக்கு இல்லீங்களா, இந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு. ஓகே, ஆன் பண்ணிட்டு இந்த கன் இருக்கு இல்லீங்களா, இத அப்படி அழுத்தி பிடிச்சீங்கன்னா வாட்டர் ரிலீஸ் ஆயிடுச்சு வரும். ஆமா, இந்த மாதிரி வந்துரும் உங்களுக்கு. சுத்தி நம்ம அடிச்சுக்கலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வீல் சேஸ் இந்த மண்ணெல்லாம் அழகா வந்துரும் சார். வந்துரும். எவ்வளவு தூரம் வருதுன்னு 100 சேஸ் அடிக்கலாம். மண் இங்க பாருங்க சார், அந்த மண்ணெல்லாம் அழகா வந்துரும் உங்களுக்கு. வந்துருது. மேல உள்ளதெல்லாம் டாப்ல அப்படியே க்ளீன் பண்ணிக்கலாம். ஓ, இப்போ இதுல வந்து ரொம்ப டைட்டான அழுக்கு இருக்கும், டைட்டான அழுக்கு இருக்கும். எப்படி நம்ம அட்ஜஸ்ட் இது வந்து ரொட்டேட் இத திருப்பினீங்கன்னா போதும் சார், அட்ஜஸ்ட்மென்ட்டா வந்துரும். ஓ, இது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது, ஷார்ப் ஆகுது. இது வந்து ஹைட் பாருங்க, உள்ள 20 அடி வரைக்கும் இல்ல ஹைட் போகும். ஓ, இவ்வளவு தூரம் போகுமா சார்? ஆமா சார், அவ்வளவு தூரம் மேல வரைக்கும் போகும் உங்களுக்கு. ஓ, பில்டிங் ஹைட் போகுது. ஆமா. இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து எம்டியா வாட்டர் வாஷ் பாத்துட்டீங்க. இதுல நான் வந்து உங்களுக்கு ஃபோம் போட்டு வாஷ் பண்ணி காட்ட போறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோம் பாட்டில் கொடுத்துறோம். ஓகேங்க. இந்த பாட்டில்ல வந்து பாத்தீங்கன்னா ஷாம்பு வந்து நல்லா நீங்க ஃபில் பண்ணிக்கீங்க. எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஷாம்பு வந்து இதுல நல்லா ஊத்திக்கீங்க. இல்ல கார் வாஷ் லிக்விட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி உங்க எக்கனாமிக்கல பொறுத்து இருக்கு சார். அந்த மாதிரி எவ்வளவு வேணுமோ அது மாதிரி வாங்கிக்கிங்க. இந்த மாதிரி ஃபுல்லா புடிச்சிட்டு டேக் பண்ணிட்டீங்க அப்படினா ஃபுல்லா வந்து உங்களுக்கு இதாயிரும். அதுக்கு அப்புறம் கன்ல நம்ம அப்படி அடிக்கிறோம் இல்லீங்களா, இதுல வந்து கொஞ்சம் டைரக்ஷன் வந்து ஸ்மூத் அப்படி வெச்சுக்கோங்க. இந்த டைரக்ஷன்ல வச்சிட்டு டைரக்ட்டா இத சொருவிட்டீங்கன்னா ஃபுல் ஃபோம் வந்து நீங்க அடிக்கிற இடத்துல ஃபுல்லா வந்து அப்படியே உங்களுக்கு ஒரு ஃபாக் மாதிரி வந்துரும் உங்களுக்கு. அடிங்க. இப்படி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்ல 10 மினிட்ஸ் நீங்க நல்லா ஊற வச்சிரணும் சார்.
சோப்பு வந்து அடிச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு உங்களுக்கு. எம்டியா நம்ம வந்து ஆர்டினரி வாட்டர்ல நம்ம வாஷ் பண்ண போறோம். அது எப்படிங்கறத காட்டுறேன் பாருங்க. இப்போ முன்ன இருந்தோட கார் எவ்வளவு பளிச்சுன்னு ஆகுது, இந்த மண்ணு கரை டஸ்ட் சேறு சகதி எல்லாம் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு பாக்கலாம். இப்போ நீங்க வந்து ஃபோர்ஸா அடிக்க தேவையில்ல சார். இப்போ வந்து கொஞ்சம் அந்த சோப் இறங்குறதுக்காக ஃபோர்ஸா இருக்கு இல்லீங்களா, இத கொஞ்சம் வைடா வச்சுப்பாங்க. இப்போ வச்சீங்கன்னா ஃபுல்லா கீழே இறங்கிரும் உங்களுக்கு. பாருங்க கிளீனா வருது. ஆமா சார், இதுல உள்ள மண்ணு கரை டஸ்ட் கிஸ்ட் எல்லாம் அதுலயே வந்துரும். இதெல்லாம் பார்த்தாலே தெரியும் சார் நம்ம எந்த அளவுக்கு மண்ணு கரை டஸ்ட் எடுக்கிறோம். கண்டிப்பா போட்ட ஃபோம் வந்து எந்த அளவுக்கு வந்து கீழே வந்து டவுன் பண்ணி கொடுக்குது எல்லாமே இதுலயே பார்த்தோம் உங்களுக்கு. கண்டிப்பா 90% எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு. மண்ணு டஸ்ட் கரை எல்லாம் வந்துருச்சு. முடிச்சோடனே கடைசியா ஒரு தடவை சார் இங்க பாருங்க, இந்த ஃபோர்ஸ்ல அடிச்சீங்க அப்படின்னா ஓகே நம்ம எக்ஸஸா நம்ம கண்ணுக்கு தெரியாத இந்த மாதிரி சோப்பு நிறைய இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் கூட வந்துரும். இத பிரஷர் குடுக்கறப்ப கார்னர்ல அந்த மண்ணு கிண்ணு டஸ்ட் ஆயில் கரை கிரீஸ் கரை எல்லாம் அதுலயே வந்துரும். சூப்பர்ங்க சார். இப்ப இதுல இன்னொரு பிளஸ் பாயிண்ட் சொல்றேன். இவ்வளவு ஃபோர்ஸ்ல அடிக்கிறனால கண்ணாடிக்கோ பெயிண்ட்டுக்கோ எந்த பாதிப்பு வராது. பாதிப்பு வரும் நீங்க ஃபீல் பண்ணா அதுக்கு நான் வந்து 100% கேரண்டி கொடுக்குறேன் உங்களுக்கு. மாதிரி தொடர்ச்சியா நீங்க அடிச்சுட்டே இருக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு லாங் ஷாட்ல வேணா அடிக்கலாம் சார். பாருங்க காட்டுறேன் பாருங்க, இங்க இருந்து கூட நீங்க அடிச்சுக்கலாம் உங்களுக்கு கிளீனா. மட்டும் கிடையாது சார், நீங்க செடி இருக்கு அப்படின்னா அந்த செடியில வந்து பார்த்தா மருந்தடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடி 2 அடி பாத்துல இருக்கு இறங்கி கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஹால் கிச்சன் கிளீன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெயினா சொல்ல போனா வீட்ல டாய்லெட் பாத்ரூம் இருந்தா அதை வந்து நீட்டா கொஞ்சம் கூட வந்து பார்த்தா உங்களுக்கு அழுக்கு இல்லாம நீட்டா கிளீன் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெக்கானிசம் என்ன அப்படி பார்த்தா இது வந்து இண்டக்ஷன் மோட்டர் சார். உங்களுக்கு இப்ப நீங்க அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணலாம் தேவையில்ல, இதை விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். உங்களுக்கு குழந்தைங்க எடுக்க கூடாது ஒரு லாக் இருக்கு, இந்த லாக்கை போட்டு நீங்க லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணினா நீங்க அடிக்க முடியாது. பெரியவங்க வேணும்னா அப்படி லாக்கை எடுத்து விட்டுட்டு எவ்வளவு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டக்ஷன் மோட்டர் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. இத தொடர்ச்சியா அடிக்கணும். 10 நிமிஷம் அடிங்க, ஒரு 2 நிமிஷம் கேப் விடுங்க, 10 நிமிஷம் அடிங்க, 2 நிமிஷம் கேப் விடுங்க. அது மாதிரி அடிச்சுனா ஒரு நாள் ஃபுல்லா கூட நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த மாதிரி டஸ்ட்ல எடுத்துடலாம். ஆமா சார், எல்லா டஸ்டும் நீங்க கை வச்சு எதுவுமே கழுவ தேவையில்ல. சூப்பர் சார். உள்ள இருந்து பாருங்க குப்பை எவ்வளவு வருது. ஆமா எவ்வளவு குப்பை வருதுன்னு பாருங்க. இந்த குப்பை எல்லாம் எடுத்துக்கலாம். மைனூட் டஸ்ட் ஒண்ணு கூட இருக்காது சார். இருக்காது. 2 பக்கெட் இருந்தா காரிய வாஷ் பண்ணி போற சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் நீங்க விடுறீங்க 600 ரூபாய் பே பண்ணுவோம். உங்களுக்கு கொண்டு போய் விடுறப்போ ஒரு பெட்ரோல் திருப்பி நீங்க எடுத்து வரப்போ பெட்ரோல் சார். இது வீட்ல இருந்தா இது எல்லாமே மிச்சம். உங்களுக்கு டோட்டலா ஒரு 1000 ரூபாய் ஒரு டைமுக்கு மிச்சம் சார். கண்டிப்பா நீங்க ஒரு 6 டைம் நீங்க கார் வாஷ் பண்ற டைம்ல அந்த மிஷின் வாங்கிக்கலாம் சார். மிஷின் உங்களுக்கு சொந்தமாயிரும். கார் மட்டும் இல்லாம அனதர் அக்சசரிஸ் நீங்க ஃபுல்லா பண்ணிக்கலாம். நீ சர்வீஸ் ஸ்டேஷன் ஒரு கார் பைக் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜேசிபில இருந்து டிராக்டர்ல இருந்து டிப்பர்ல இருந்து இனோவா கிறிஸ்டா கார்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்ணிக்கலாம். இவ்வளவு ஒர்க் பண்ற ப்ராடக்ட்டோட பிரைஸ் என்ன வரும்? இது வந்து அலுமினியம் பாடி காப்பர் மோட்டர் போட்டது வந்து வெளியில குடுக்குறவங்களுக்கு 8600 ரூபாய் கொடுக்குறாங்க சார். நம்ம கொடுக்குறது அதுல இருந்து ஒரு 1200 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 6400 ரூபாய் கொடுக்குறோம் சார். அவ்வளவுதான். ஃப்ரீ ஷிப்பிங்கோட. ஆமா ஃப்ரீ ஷிப்பிங்கோட. தமிழ்நாடு சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ தான். உங்களுக்கு நார்த் இந்தியா போனா மட்டும் தான் கிலோக்கு 100 ரூபாய். வாரண்டிஸ் இதெல்லாம் எப்படி? வாரண்டி வந்து 6 மாசம் வாரண்டி கொடுத்துறேன் சார். உங்களுக்கு 6 மாசத்துக்குள்ள உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் மோட்டர்ல ப்ராப்ளம்னாலும் என்கிட்ட நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். மோட்டருக்கு மட்டும் கிளைம் பண்ணிக்கலாம். நீங்க எப்ப நீங்க கூப்பிட்டாலும் சரி அனுப்பிச்சுட்டீங்கன்னா பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே. வாரண்டிக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க சரி எப்பனாலும் கொண்டு வாங்க சார், பண்ணி கொடுத்துறேன் சார். இப்போ நம்ம ஷாப் எங்க லொகேட் ஆயிருக்குங்க, எப்படி வரணும்னு சொல்லி? ஷாப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திண்டுக்கல் தேனி போற வழியில ஒரு 1.5 கிலோமீட்டர் நேஷனல் காலேஜ் தாண்டின உடனே கருமண்டம் இளங்காட்டு மருமகளுக்கு பக்கத்துல ஸ்ரீராம் நகர் உள்ள வந்து நம்பர் 60 கரீஸ் காம்ப்ளெக்ஸ் ஸ்ரீராம் நகர் கருமண்டம். இதான் நம்ம அட்ரஸ். ஆன்லைன்ல நீங்க எடுக்கணும்னா நீங்க கால் பண்ணினா போதும், என்னோட அட்ரஸ் அனுப்பிடுவேன். உங்க அட்ரஸ் நீங்க அனுப்பிடுங்க. என்னோட ஜிபே நம்பர் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே அனுப்புறேன். என்ன அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட் நீங்க ஜிபே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டீங்கன்னா 2 டேஸ்ல வீட்டுக்கே வந்துரும். நார்த் இந்தியா வந்து 4 நாள் ஆகும், சவுத் இந்தியா தான் 2 டேஸ் ஆகும் சார். ஓகே. இப்போ நேர்ல வரதா இருந்தா வீக் டேஸ் எல்லா நாளும் வர்க்கிங்ல இருப்பீங்க? எல்லா நாளும் வர்க்கிங் சார். டைமிங் வந்து பாத்தீங்கன்னா காலையில 10:30க்கு ஓபன் ஆகும் சார் கடை. அதே மாதிரி ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 8 o'clock க்ளோஸ். கால் பண்ற டைம் சேம் தான். எப்பவும் நீங்க கால் பண்ணலாம் சார். உங்களுக்கு நீங்க வந்து கடை திறக்கிறதுக்கு கால் பண்றது டைம் இல்ல சார். காலையில நீங்க 7 மணிக்கு கூப்பிட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன் சார். ஓகே ஓகே சூப்பர். பாத்துருப்பீங்க இந்த ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு. கண்டிப்பா நிறைய இடத்துல போய் மணி ஸ்பெண்ட் பண்ணி நீங்க பண்றதுக்கு வீட்ல வந்து இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் பிசினஸ் சைடு கண்டிப்பா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே சார், வரவங்க பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. கண்டிப்பா சார். இன்னும் நிறைய ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. சோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. கான்டாக்ட் டீடைல் நேர்ல லொகேஷன் டீடைல் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க. அந்த வீடியோ ஃபுல்லா நம்பர் போயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வேற பார்க்கலாம். பை.